இன்னைக்கு டே 21 லஞ்ச் சீரிஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் பிரியாணி தான் செய்ய போறோம். ஒரு வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கே காம்பீட் பண்ற அளவுக்கு டஃப் குடுக்குதுன்னா, அது இந்த முருங்கைக்காய் பிரியாணி தான். இந்த பிரியாணி செய்யும்போதே இந்த முருங்கைக்காவோட வாசனை அவ்ளோ மணமா இருக்கும். இது செய்யறதுக்கு முதல்ல முருங்கைக்காவ மேரினேட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா தடிமனா சதப்பத்தோட இருக்கணும். ஆனா முத்தலா இருக்கக்கூடாது. அப்பதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். மேரினேஷனுக்காக இப்ப நான் ஒரு 1 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட காரத்துக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணில வேற எங்கேயும் நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ண மாட்டோம். இப்ப ஆட் பண்றது தான். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சை பழத்த சாறு பிழிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல குக்கர வச்சு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். கூடவே 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, இது கூட கொஞ்சம் சீரகம், கடல் பாசியும் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸும் வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். வெங்காயத்தில் தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 80% வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் அது கூட நம்ம புதினா மல்லித்தழையை ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிப்போம். மல்லி புதினா லேசாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா நீங்கள் இது கூட லெமன் ஆட் பண்ணலாம். மசாலாவில் இருக்க தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை இது கூட போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே முருங்கைக்காய் கலர் மாறும். ஒரு 20% தான் குக் ஆகணும். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்து அது கூட தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் எடுத்து ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம ஊற வச்சிருக்க சீரக சம்பாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட நான்வெஜ் கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.